ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரெண்டே முக்கியமான விஷயம் பார்த்துக்குவோம். நம்ம ரெகுலர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராமில் நமக்கு 138 பேர் கரண்ட்லி வந்து சப்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பழைய கோடு அந்த 5 லட்சம் கோல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து சென்ட் வந்து பண்ணிட்டேன். புது கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எசன்ஸ்க்கான ஒரு கோடு வந்து வரும், இன்னொரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது இன்றைக்கி நாளைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணிடுறேன். உங்களோட சப்போர்ட் ஐடியில் லாகின் பண்ணி மை பேஜில் செக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவ்டு பெனிஃபிட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இருக்கும். அங்கே நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து ரீடீம் வந்து பண்ணிடலாம். செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் வரலாம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நமக்கு அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே புது ஹை லெவல் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி, இப்போ கரண்ட்லி ஹையஸ்ட் லெவல் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு லெவல் 75 ஆர்டிஃபேக்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 78 ஆர்டிஃபேக்ட். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே ஹையஸ்ட் லெவலு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் செட் எஃபெக்ட்னு இருக்குது, நமக்கு 8 பீஸ் செட் எஃபெக்ட்னு இருக்குது. இப்போ கேமுக்குள்ளே புதுசாக கொண்டு வர அந்த ஆர்டிஃபேக்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 செட் எஃபெக்ட் வந்து இருக்க போது. நமக்கு கர்ஸு, பிளெஸ்ஸிங்கு, அப்புறம் கிரீட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த செட்டு மாதிரி. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட்டு வருது. அது பார்த்தீங்கன்னா 4 பீஸ் எக்யூப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 4 செட் எஃபெக்ட்னே அதுக்கு செட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த புது ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து வரப்போகுது. டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நாளைக்கு ஒரு வீடியோ போகிறேன், அதில் வந்து நீங்கள் செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சும்மா மேலாக்க நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட டஞ்சன் கீஸை இப்போ இருந்து சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறது நல்லது. மேக்ஸ் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 40 டஞ்சன் கீஸ் வந்து டெய்லி ரீசெட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து சேர்க்க வந்து முடியாது. நீங்கள் இதுக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனா கிறிஸ்டல் ஷாப்பில் அங்கே வந்து 4 கீஸ் டெய்லி பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாக்கப் வந்து பண்ணிட்டீங்கன்னா புது ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்த உடனே எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பழைய பிளேயர்ஸ்க்கு ஒரு 2 மந்த்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீஸ் வந்து ஸ்டாக்கப் பண்ணிட்டு புது ஆர்டிஃபேக்ட் வந்த உடனே எடுத்துகிட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வேகமாக. சப்போஸ் நீங்கள் வந்து புது பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் தான் கேமில் விளையாண்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கரண்ட்லி இருக்க ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி வந்து டஞ்சனோட டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் 20 இருக்குது. அதுக்கு மேலே தான் ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங்கு, பட் அதை விட்டுருங்க. இப்போதைக்கு அந்த டயர் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 20லேருந்து 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். லெவல் 100 ஆர்டிஃபேக்ட்ஸ் ப்ளஸ் இதோட ஹீரோயிக் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் எடுக்கிற மாதிரி வந்துருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்டேஜஸ் வந்து ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். பழைய பிளேயர்ஸ்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. புது பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் கரண்ட்லி இருக்க நியூ பிளேயர்ஸ்லாம் இப்போ இருக்க ஆர்டிஃபேக்ட்டை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து புது ஆர்டிஃபேக்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக வந்து அதை ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஓல்டு பிளேயர்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா புது ஆர்டிஃபேக்ட் வந்ததுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணுறதுக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு கோல்டு வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதனால் அதையும் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறது நல்லது. ஓகே, இந்த புது ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு செட்டு அதோட செட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு புதுசாக வரப்போகிற ஆர்டிஃபேக்டோட செட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இருக்கிறதோட கொஞ்சம் ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் புது ஆர்டிஃபேக்ட்ஸ் எடுக்கிறது உங்கள் மெயின் கோலாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இதுக்கு உங்களோட டஞ்சன் கீஸு ப்ளஸ் இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறது நல்லது. இந்த 2 விஷயத்தை மட்டும் முக்கியமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி இருந்து பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. ஸோ 40 கீஸ் வந்து வந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஷாப்பில் வந்து மேனா கிறிஸ்டல் யூஸ் பண்ணி 4 கீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நமக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் புது டஞ்சன் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட்டு ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இந்த பிளான் மட்டும் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா புது ஆர்டிஃபேக்ட்ஸை நீங்கள் எடுத்து ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து பண்ணிடலாம். கோல்டு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பயமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இதை பார்த்தா வீடியோ என் பண்ணிக்கிறோம். நாளைக்கு இந்த ரெகுலர் வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்த வேலை பார்ப்போம். பாய்.